எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு. இது நல்லதா கெட்டதானே தெரியலையே. வாவ், எவ்வளவு அழகான கனவு. நிஜத்திலயும் இது அப்படியே நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதை விட வேற சந்தோஷமே வேண்டாம். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். மயிலு, இந்த நேரத்துல என்ன மயில் இங்க நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? தண்ணி தண்ணி குடிக்க வந்த சார். நீங்க தூங்கலையா? இல்ல மயிலு, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒரு கனவு வந்து என்ன எழுப்பிடுச்சு. இவருக்கும் கனவு கண்டுதான் விழிப்பு வந்துச்சா? எப்படி இந்த மாதிரி நடக்கும்? மயிலு, என்ன கனவுன்னு கேட்க மாட்டியா? சரி, நீ கேட்கலனாலும் நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். என் கனவை பத்தி நான் யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு அப்படியே உற்சாகமா கத்தணும் போல இருக்கு. அதுவும் உன்கிட்ட சொல்றது அது இன்னும் ஸ்பெஷல் மயிலு. நீ மட்டும் இதை கேட்டேன்னு வையேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆமா, இப்போ டைம் என்ன? வெயிட், விடிஞ்சிருச்சா? மை காட், விடிய காலையில 4:30 மணி. அதிகாலை கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என் கனவு கண்டிப்பா பலிக்கும். மயிலு, ஐ எம் ஹாப்பி மயிலு, ஐ எம் சோ ஹாப்பி. சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு எழுந்து வந்துட போறாங்க. எழுந்து வரட்டும் மயிலு. என் கனவை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன்னு வையேன், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் மயிலு, அப்படியே சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏற்காடுல இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே கூடி இருக்கு. ஒரு பக்கம் அப்படியே ஐயரு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நாதஸ்வரம், தவளு இதெல்லாம் வாசிக்கிட்டே இருக்காங்க. மாலையும் கழுத்துமா பட்டு வெட்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கோலத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். மாங்கல்ய தட்டை கொடுத்து எல்லாருமே நம்மள ஆசீர்வாதம் பண்றாங்க. கடைசியா அது ஐயர் கைக்கு வருது. ஐயரு என்கிட்ட தாலியை கொடுக்கறாரு. நான் உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கேன். நான் அப்படியே கையெல்லாம் பயங்கரமா நடுங்கிட்டு மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பொண்ணு பக்கத்துல நின்ன. அந்த பொண்ணு கூரப்புடவையை கட்டிட்டு கழுத்துல மாலையும் நகையுமா மணப்பொண்ணா நின்னுட்டு இருந்தது யார் தெரியுமா? அது நீதான் மயிலு. ஊரே கூடி நின்னு நமக்கு வாழ்க்கை சொல்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மயிலு.
கனவு தான் வந்துச்சா சார்? அப்படின்னா உனக்கும் இதே கனவு தான் வந்ததா? அந்த சந்தோஷத்துல தான் நீங்க எழுந்து வந்து நின்னுட்டு இருக்கியா? ஐயோ, அவசரப்பட்டு தெரியாம உளறிட்டனே. மயிலு, ஏன் பேசாம இருக்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே நீயும் கனவு கண்டிருக்க. மயிலு, கனவுல கூட நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தியா? வேற யாருக்குமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல மயிலு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கலாம், பேசலாம். ஆனா கனவுங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட் மயிலு. நம்ம கற்பனையிலேயே இல்லாத விஷயம். அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னா இதுக்கு என்ன மயில அர்த்தம்? நான் எப்பவும் சொல்றதுதான் மயில இப்பவும் சொல்றேன். உனக்கும் எனக்கும் பிறக்கிறப்பவே அந்த கடவுள் முடிச்சு போட்டுட்டார் மயிலு. இந்த பந்தம் வாழ்க்கை முழுசும் நம்ம காலம் முடிகிற வரைக்குமே நீடிக்க போகுது. இதத்தான் மயிலு சிம்பாலிக்கா கடவுள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி, இல்ல மயிலு, இல்ல இல்லன்னு சொல்லி நீ என்னதான் நெகட்டிவா பேசினாலும் நான் அதை நம்பவே மாட்டேன். ஏன்னா உன் கனவே உன்னை காட்டி கொடுத்துருச்சு. மனசுல இருக்கிற ஆசைதான் கனவா வெளிப்படும்னு சொல்லுவாங்க. உன் மனசுலயும் என் மேல காதல் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் இருக்கு. இல்லன்னு வைய, இதே கனவு உனக்கும் ஏன் மயில வரணும்? சார், நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறீங்க சார். ஒரு விஷயம் வேணான்னு நம்ம முடிவு பண்ணா கூட நாம அத பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதனால கூட எனக்கு இந்த கனவு வந்திருக்கலாம்ல. இனிமேலும் உன்னால எதுவுமே மறைக்க முடியாது மயிலு. உன் லைஃப்ல இதுதான்டா நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த கடவுள் எனக்கு ஒரு சூப்பரான ட்ரெய்லரை ஓட்டி காட்டிட்டாரு. இந்த பாசிட்டிவ் சிக்னல் இன்னைக்கு ஏன் எனக்கு கிடைச்சது தெரியுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மயிலு, கடவுளுக்கு நான் கொடுத்திருக்கிற கடைசி நாள். மது செஞ்சது பொய் சத்தியம்னா இன்னைக்குள்ள அவ வேஷம் கலையணும். அவன் நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நான் ஆசைப்பட்டதுதான் நடக்க போகுதுன்னு அந்த கடவுள் கனவு மூலமா நமக்கு புரிய வச்சிருக்காரு மயிலு. இனிமே மது என்ன நாடகம் போட்டாலும் அது செல்லாது. நீயும் நானும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேர போறோம். இத சொல்றப்பவே எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு மயிலு. இது மட்டும் நிஜத்துல நடக்கணுமே. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆளா நான் மட்டும்தான் மயில இருப்பேன். ஏய் மயிலு, எங்க போயிட்டு இருக்க? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீயும் ஏதாவது சொல்லலாம்ல? சார், எனக்கு தூக்கம் வருதா? என்ன விட்டுருங்க சார். போ மயிலு, போ. அந்த மது மாதிரியே நீயும் என்கிட்ட நடிச்சுட்டு இருக்க. ஆனா இது எல்லாமே இன்னைக்குள்ள முடிஞ்சிடும். நீயும் நானும் ஒண்ணு சேர்ற காலம் வந்துருச்சு மயிலு. அந்த கடவுள் அந்த மெசேஜ் தான் கொடுத்திருக்காருன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் காட். தேங்க்யூ. காஃபி சூப்பரா இருந்துச்சு மயிலு. தேங்க்ஸ்ண்ணா. மச்சான், குட் மார்னிங் டா. குட் மார்னிங் மச்சான். மச்சான், இவன்ட்டு இருக்க காசு என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, காலை ஆட்டிட்டு படுத்திருப்பேன். இவன் ஏன்டா இப்படி லொங்குலுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன்? சார், காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஓகே மயிலு. ம்.
மச்சான், ஆனாலும் நீ ரொம்ப செல்ஃபிஷ்டா மச்சான். செல்ஃபிஷா? ஏண்டா? உன் பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு நீ மட்டும் ஜாகிங் போற. எங்களையும் எழுப்பி தான் நாங்களும் கூட வந்துருப்போம்லடா. டேய், எனக்கு மிட் நைட் 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சுடா. அந்த டைம்ல உங்களை எப்படி நான் எழுப்புறது? 4:30 மணிங்கிறது மிட் நைட்டாடா? டேய், உங்களுக்கு அப்படிதானடா? உங்களுக்கு எல்லாம் 10-11 மணிக்கு தான் நான் விடியலே. ம். சரி, நீ என்ன இப்படி அதிகால துயில எழுந்துச்சிருக்கிய? என்ன விஷயம்? அது நானா எழுந்துக்கல மச்சான். ஒரு கனவு வந்து என்னை அப்படியே உலுக்கி எழுப்பிடுச்சு. என்னோட வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷமான கனவு எனக்கு வந்ததே இல்லை மச்சான். மச்சான், இதுல ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கு வந்த அதே கனவு மயிலுக்கும் வந்திருக்குடா. அதனாலதான் இவ்வளவு தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சிருக்கா. நம்ப முடியலையே மச்சான். 2 தியேட்டர்ல ஒரே சினிமா ஓட்டலாம், ஆனா 2 பேத்துக்கு ஒரே கனவு வந்துச்சுங்கிறிய. How is it possible? மச்சான், பிறந்ததுல இருந்தே எங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கேடா. கடவுள் அப்பவே எங்க 2 பேர் உயிரும் ஒண்ணுதாங்கிறத முடிவே பண்ணிட்டாரு. ம். கனவு ஒன்னா வர்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையேடா. ம். கேப் கிடைக்கிறப்பெல்லாம் மைல்ட கம்பி கட்டிக்கிட்டே இருக்கிற பத்தியா, அங்கதான் மச்சான் நீ ஸ்கோர் பண்ணிடுற. டேய், மயிலு, எங்க போற? உள்ள கொஞ்சம் வேலை இருக்குண்ணா. இந்த பாரு, தலை போற வேலையா இருந்தாலும் தள்ளி வச்சிரு. அந்த கனவை பத்தி பேசுறப்போ இவன் முகத்துல 1000 வால் பல்ப் எரியுது, ஆனா ஓ முகத்துல ரெட் லைட் எரியுது. ஒரே கனவுக்கு வேற வேற ரியாக்ஷன் காட்டுறீங்கன்னா ஏதோ வில்லங்க இருக்குது தானே அர்த்தம். அத பத்தி நம்ம பேசியே ஆகணும். டேய், வில்லங்கம்லாம் எதுவும் இல்லடா. நான் அந்த கனவு பத்தி சொன்னேன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. டேய், பில்டப்லாம் போதும் மச்சான். அப்படி என்னதான் கனவு கண்டீங்க சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மச்சான். மச்சான் மச்சான் மச்சான், சூப்பரா சூப்பரா. நீ ஆசைப்பட்டது அப்படியே கனவா வந்திருக்கு. ஆமா மச்சான், கனவுல நடக்கிறப்பவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் உண்மை ஆயிடுச்சு. வேற லெவல் ஃபீலிங் மச்சான். டேய், நீ கனவு கண்டது விடிய காலையில, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல. உன் கனவு நிச்சயம் பலிக்கும் மச்சான். அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ் டா. தேங்க்ஸ் ரா. வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். மச்சான், கனவு பாசிட்டிவா வந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குடா. நானும் மயிலும் ஒன்னா சேர்ற மாதிரி இன்னும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வையேன், நான் ரிலாக்ஸ்டா இருப்பேன் மச்சான். அவ்வளவுதானே மச்சான். வா உட்கார். உட்கார் மச்சான். ஏண்டா? உட்கார். மச்சான், இந்த கார்டை வச்சு உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? டேய், இது என்ன கிளி ஜோசிய கார்டா? பிளேயிங் கார்ட்ஸ்ரா. இதை வச்சு எப்படி ஃபியூச்சரை சொல்லுவ? சிம்பிள் கான்செப்ட் மச்சான். இந்த கார்டை நான் நல்லா குலுக்கி வைக்கிறேன். நீ தனித்தனியா 3 கார்டு எடுக்கணும். 3மே குயினா வந்துருச்சுன்னு வை, உன் கனவுல வந்த தேவதை உன் வாழ்க்கையிலும் வந்துருவான்றது கன்ஃபார்ம். குயின் வரலனா? டேய், ஓப்பனிங்ல நெகட்டிவா பேசுறா இடியட். மச்சான், இன்னும் ஒரே ஒரு கேள்விதான்டா. ஒருவேளை குயினே வரலன்னா என்னடா பண்றது? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வச்சுக்கலாமா? குயினே வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது சார். டேய், அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ஏன்டா போற? நீங்க ஈஸியா ஒண்ணு சேர மாட்டீங்க. நிறைய போராடணும், புரிஞ்சுக்க வேண்டியதான். கேம ஆரம்பிக்கலாமா? சரி,
ஓகே மச்சான், ஆ. நான் ரெடி. பார்க்கலாம். மயிலு எங்க எஸ்கேப் ஆகுற? உங்க கல்யாணத்துக்கான சான்ஸை தானே செக் பண்ணிட்டு இருக்கோம். நீ பக்கத்துல இல்லைன்னா எப்படி? இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கனவு நிஜமாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சார் தான் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாருன்னா நீங்களாவது அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நீங்களும் என்கரேஜ் பண்றது சரியில்லைண்ணா. சரி, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போயேன். ஒரு விளையாட்டா பார்த்துட்டு போ. ஆ மச்சான் ரெடியா? ரெடிடா. ஒரு கார்டு எடு மச்சான். டேய் தைரியமா கார்டு எடு மச்சான். ரொம்ப யோசிக்காதடா, எடு. மச்சான் குயின் தாண்டா எடுத்துர்க்க. சூப்பர்டா, சூப்பர். எஸ் எஸ். அடுத்து ரெண்டாவது கார்டு. எடு மச்சான். டேய் சூப்பர் மச்சான். மச்சான் ரெண்டாவது குயினை எடுத்துட்ட. நீங்க பிறக்கும் போதே சாமி பிக்ஸ் பண்ண ஜோடிடா நீங்க. உங்களை யாராலும் பிரிக்க முடியாதுடா. டா மச்சான், எப்படியாவது மூணாவது கார்டையே எடுத்துறா. போறா. வேண்டாம் மச்சான், சொன்னா கேளுடா. குர்ரா. டேய் 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 டேய். என்னடா? டேய் என்னடா? டேய் மச்சான் குடுறா, நானாவது பாக்குறேன். என்னடா வந்திருக்கு? டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான் டென்ஷன் பண்ணாதடா. என்ன கார்டு சொல்றா?